கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி. என்ன வாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம்? சங்கீதம் 37 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம். நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் வேதகர்மத்தில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவனிடத்தில் தங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்தனால தான் அநேக சாதனைகளை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். தாவீது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அதன்படி செய்து வந்தார். அதனால தான் அரியாசனத்தை பெற முடிந்தது. யோசேப்பு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் விட்டு கொடுத்து ஜெபித்ததனால தான் சோதனையை சாதனையாக மாற்ற முடிந்தது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் அமரச் செய்தார். நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா தேவ மனிதர்களும் தங்களுடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருந்து அதற்கு அடுத்து தேவனுடைய பதில் வந்த பிறகு அவங்க காரியத்தை செய்து வந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய காரியங்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சுயமாய் முடிவெடுத்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோமா? இல்லைங்க. இன்றைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வழிகளை. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறது என்று தெரியாமல் ஒருவேளை நீங்கள் குழம்பி போய் இருக்கலாம். அந்த காரியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் அழகாய் வடிவமைத்து தருவார். உங்கள் வழிகளை அழகாய் வடிவமைத்து தருவார். முடிவிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வைத்திருப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.